நீங்களும் ஓட்டுறாமல் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியோடு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சரிங்களா. இது ஒன்லி ஃபார் யூடியூப் வீடியோக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. இருக்குது 140 தான் அசால்ட்டாக இருக்கும். சரி, இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹே பிளாக் ஷார்ட், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வண்டியோட டாப் ஸ்பீட் தான் செக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ரோடு பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங்கு தான் வந்திருக்கோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 Gen 3, ஒரு பியூட்டிஃபுல் மிஷின். இதை வந்து எப்படி சொல்கிறது, நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ஒன்று மைலேஜ் மட்டும் வராது, வேறு எதுவுமே கிடையாது. இதோட இன்றைக்கி டாப் ஸ்பீட் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, போகலாமா? ஆன் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக 30 years டியூக்கும் வந்துருச்சு. ஓ ரெடி, 3, 2, 1. கிடைக்கல, ட்ராஃபிக்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஓட்டுறாமல் இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியோடு ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சரிங்களா. இது ஒன்லி ஃபார் யூடியூப் வீடியோக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாகட்டும். ரோடு ஃப்ரீயாகணும், மறுபடியும் நம்ம ஓட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் டயர் கிரிப்பு தரமாக இருக்குது, ரெண்டுமே வந்து புது டயர் தான் போட்டிருக்கு. ஏன்னா வந்து இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து ஒரு 30, இது பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வண்டி தரமாக இருக்குது, வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்து நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஓட்டினா நம்மளுக்கு தெரியும். இந்த காரணம் தான் இந்த ஒரு வீடியோவே, வேறு எதுவும் கிடையாது. அப்படி ஓட்டவுமா 5வது கிட்டே நல்லா ஃபுல் தெரியுதுங்க, நல்லா ஃபுல்லாகுது பவரு. நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி தெரியல, ஆனால் வந்து வண்டி ஓட்டும் போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பாருங்கள், 5வது கிரா சடன்லி ரெஸ்பான்ஸ். ஏன்னா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஒயர் பிரெட் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ பாபிள் ஆகுது, 140க்கு மேலே எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியல. நல்லாவே பாபிள் ஆகுது தெரியுது. வந்து இது வந்து எப்படி சொல்றது, லைட்டு பத்தலையா என்னன்னு தெரியல, பாபிள் ஆகுது ஒரு மாதிரி. வந்து நல்லா இருக்கு. 140 தான் அசால்ட்டாக இருக்கும். வரைக்கும் ஓட்டின வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 390 பற்றி தெரியும். இந்த மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு இந்த வீடியோ 100K போச்சுன்னா நான் ஒரு ஹெல்மெட் கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். 100K போகாது, போயிடுச்சுன்னா 100 ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயாக கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் ரைடெக்ஸ் ஹெல்மெட் இப்போ வந்திருக்க மாடல், புது மாடலே கிவ்வே பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ யாருன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி பண்ணுவேன். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவை நான் போட்டுறேன். ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் டோல்கேட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன். எனக்கு அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு பொறுப்பு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். டியூக் 390யோட Gen 3 டாப் ஸ்பீடு எத்தனை பேருக்கு தெரியும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஓட்டின வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த வண்டியை பற்றி குறை சொல்ல வேணாம், மற்றபடி எல்லாமே பயணமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு எத்தனை பேருக்கு தெரியுமோ கீழே கமெண்ட் பண்ணி போங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டும் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இவனுக்கு எங்கே போகணுன்னு தெரியல, பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.